இந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றும் இன்றும் என்றும் என்னைக்குமே எப்பவுமே மாறாத ஒரு தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. தவறாமல் மறவாமல் அனுதினமும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? தினமும் தவறாம மறவாம கேட்டு உள்வாங்கி நடைமுறைப்படுத்தி பாருங்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாய், ஆசீர்வாதமான ஒரு நாளாய் அமைந்தருளும்படி உங்கள் ஒவ்வொருவருக்காக விசேஷமாக இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். பல காரியம் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். தெரிஞ்சவங்க எல்லாம் லோன் வாங்கி வீடு கட்டிட்டாங்க, அறிஞ்சவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு, இவங்கெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்களே, அவங்கெல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க, நம்ம மட்டும் பின்தங்கின நிலையிலே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உங்க மனநிலையில ஏதோ ஒரு வழி வருத்தம் கொண்டு இப்ப நீங்க எப்படியாச்சும் நாமளும் வாழ்ந்து காட்டணும், உயர்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சில அதிதீவிர யோசனைக்குட்பட்டு சிலருடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு சில வேலையை பார்க்கறதுக்கு நீங்க களம் இறங்கி இருக்கலாம். நீங்க எதை செய்யறதா இருந்தாலும், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திருமணம் செய்து கொள்வதா இருந்தாலும், நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும், லேண்ட் வாங்குறதா இருந்தாலும், முதலீடு செய்வதா இருந்தாலும், அல்லது லோன் வாங்குறதா இருந்தாலும், நீங்க என்ன செய்யறதா இருந்தாலும் தயவு செய்து ஜபத்தோட திட்டமிடுங்கள், தெளிவு பெறுங்கள். உங்களுக்கு எது ஒத்துக்கும், உங்களுக்கு எது ஒத்துக்காது, உங்களுக்கு எது வரும், உங்களுக்கு எது வராது, உங்களால எது முடியும், உங்களால எது முடியாது, நீங்க எது செஞ்சா நல்லா இருக்கும், நீங்க எது செஞ்சா நல்லா இருக்காது. அவங்களாம் பண்றாங்களே, அவங்களாம் செய்யறாங்களே, அவங்களால முடியுதே, அவங்களாலாம் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்களோடு ஒப்பிட்டு நீங்க உங்களை பார்க்காதீங்க. நீங்க வேற, அவங்க வேற. நீங்க ஒரு வாழ்க்கை வாழ வந்திருக்கீங்க, அவங்க வாழ்க்கையை வாழ வந்திருக்காங்க. அவங்களோட உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்களுக்கு எது வரும் அதை நீங்க கொஞ்சம் நிதானிங்க, தெளிவு பெறுங்க. உங்களுக்கு எது சரிப்பட்டு வரும், உங்களுக்கு எது சரிப்பட்டு வராது, உங்க லைஃபுக்கு எது ஒத்து போகும், எது ஒத்து போகாது, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எது சாத்தியமாக, உங்கள் பிராக்டிக்கல் லைஃபுக்கு எது சாத்தியமாகாது, தெளிவு பெறுங்கள். ஜபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நிதானமா காரியங்களை வச்சு அலசி ஆராய்ச்சி தெளிவு பெற்று யோசிச்சு காரியங்களை நடைமுறைப்படுத்துங்கள். ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி ஒரு பெரிய கேங் இருக்கு, உசுப்பேத்துற கேங். அந்த கேங்க் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்லா நம்மளை உசுப்பேத்தி லோன் வாங்குற விஷயமோ, அது பண்ற விஷயமோ, இது பண்ற விஷயமோ, இதை செய்யற விஷயமோ சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று கொண்டு போயிட்டு செக்கல்ல தள்ளி வச்சிருவாங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க தனியா சஃபர் ஆவீங்க, தனியா போராடிட்டு இருப்பீங்க, தனியா வியாகுலத்துல நீங்க சிக்கப்பட்டு இருப்பீங்க. அப்ப யாருமே உசுப்பேத்தனவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. ஆசை வார்த்தைகளை பேசுவாங்க, இப்படி பண்ணிட்டா சரியாயிடும், இப்படி பண்ணிட்டா சரியாயிடும், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், உசுப்பேத்துவாங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியும் எது சரிப்பட்டு வரும், எது சரிப்பட்டு வராது என்ற தெளிவு உங்களுக்கு இருக்க வேணும். இந்த காசு கொடு, அங்கே போய் இதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அங்கே கொடுக்கலாம், இங்கே கொடுக்கலாம், அது அப்படியே வந்து நமக்கு பல லட்சமாக திரும்பி வரும், இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், உசு பேத்துவாங்க. நீங்கள் தெளிவாக இருங்க, நீங்கள் தெளிவாக இருங்க, நீங்கள் தெளிவாக இருங்க. தெளிவாக இருந்து தேவ சமூகத்தில் வைத்து காரியங்களை துவக்குங்கள். அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், அப்போ வந்து நாங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த அபார வளர்ச்சி அடையிறதுக்கு எந்த எஃபர்ட்டும் எடுக்கக்கூடாதா, எந்த பிரயாசமும் படக்கூடாது? நீங்கள் யோசிக்கலாம். எந்த எஃபர்ட்டும் பிரயாசமும் நீங்கள் படக்கூடாது என்று நான் சொல்லவே இல்லை. நீங்கள் தெளிவு பெறுங்கள், உங்களை நீங்கள் நிதானியுங்கள், தேவ சமூகத்தில் தேவ பிரசனத்தில் யோசித்து காரியத்தை துவக்குங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அவசரப்பட்டு பிறரோடு ஒப்பிட்டு காரியத்தை செய்யாதீங்க. ஒரு விதையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த விதை ஒரு நாளும் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பெரிய மரத்தை பார்த்து பொறாமை கொள்ளாது, போட்டி கொள்ளாது, அதனோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்காது. விதை நம்ம பாருங்க, இதமா தூண்டா இருக்கும், சின்னதா இருக்கும், அந்த மரம் எவ்வளவு உயரமா பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதை ஒரு நாளும் தான் அந்த மரத்தோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்காது. விதை என்ன தெரியுமா செய்யும்? இப்ப நம்ம வேலை அதோடு ஒப்பிட்டு பார்ப்பதல்ல. இப்ப நம்ம வேலை நாம் மண்ணின் ஆழங்களுக்குள்
ஊடுருவி செல்ல வேண்டும். இன்னும் ஆழமாய் ஊடுருவ வேண்டும். அந்த மண்ணோடு நாம் நம்மை பொருத்திக் கொள்ள வேண்டும். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை நாம் உறிஞ்சி எடுக்க வேண்டும். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நீர் வளத்தை நாம் உறிஞ்சி எடுக்க வேண்டும். அந்த மண்ணின் ஆழங்களுக்குள் சென்று நம்மை முழுவதும் பொருத்திக் கொள்ள வேண்டும் சொல்லி தன்னை அப்டேட் பண்ணும். தன்னை மெருகேற்றும் விதைகள் ஆழங்களுக்குள்ளாய் சென்று தன்னை வளர்த்தி கொள்ளும். அபாரமான உயரம் வெளியே தெரிய வேண்டுமேயானால் அபாரமான ஆழங்களுக்குள்ளாய், மண்ணின் ஆழங்களுக்குள்ளாய் விதை செல்ல ஆரம்பிக்கும். எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை மழை வந்தாலும், எத்தனை காற்று வீசினாலும், எத்தனை இயற்கையின் சீற்றங்கள் பேரிடர்கள் வந்தாலும் அது மண்ணின் ஆழங்களுக்குள்ள என்ன தெரியுமா பண்ணும்? பொறுமையா சகிச்சுக்கும். எத்தனை காற்றுகள், மழைகள், சேதாரங்கள் வந்தாலும் தன்னை சகிச்சுக்கும், பொறுத்துக்கும், தன்னை உறுதியாக்கிக்கும், தன்னை வலிமைப்படுத்திக்கும், தன்னை பலப்படுத்திக்கும், தன்னைத்தானே உறுதியான ஒரு தன்மைக்குள் தன்னை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த விதையானது தன்னை மண்ணுக்குள்ளேயே உறுதிப்படுத்திக் கொள்ளும், மண்ணுக்குள்ளேயே தன்னை வளர்த்துக் கொள்ளும், மண்ணுக்குள்ளேயே தன்னை திடப்படுத்திக் கொள்ளும். அதுக்கப்புறமா அது ஓங்கி வளர ஆரம்பிச்சதுன்னு சொன்னா அதனுடைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாதுங்க. அற்புதமா, வலிமையா, உறுதியா, பெருசா, உயரமா வளர்ந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய மரத்துக்கு முன்னாடி விதையா இருந்துச்சு இல்லையா? இப்போ அந்த மரத்தை விட வலிமையான, ஃப்ரெஷ்ஷா, உறுதியான ஒரு மரமா இது உயர்ந்து நிற்கும். அப்ப மரத்தினுடைய அழகான வளர்ச்சிகள் முதலில் வெளிப்புறத்தில் அல்ல, முதலில் உள்புறத்தில். உங்களை உறுதிப்படுத்துங்க, உங்களை செதுக்குங்க, உங்களை அப்டேட் பண்ணுங்க. அதன் பிறகு பாருங்க, உங்களை பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கை, வெளிப்புற வாழ்க்கை ரொம்ப பிளஸிங்ஸா இருக்கும். உங்க பிசினஸ் வாழ்க்கை, உங்க படிப்பு வாழ்க்கை, உங்கள் சொத்துக்கள் சார்ந்த வாழ்க்கை, உங்களுடைய உறவு வாழ்க்கை, எல்லா வெளிப்புற வாழ்க்கை கிராண்டா, பிராண்டா, செழிப்பா, அபரிமிதமா இருக்கணும்னா முதல்ல உங்களை ஆவிக்குரிய நல்ல சுபாவங்களால் உங்களை செதுக்குங்க, உங்களை அப்டேட் பண்ணுங்க, உங்களை உருவாக்குங்க. 1 பேதுருவின் ஆக்கியோன் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், சத்திய வார்த்தையின்படி உங்களை செதுக்குங்கள். உங்களை சரிப்படுத்துங்க, உங்களை பக்குவப்படுத்துங்க, உங்களை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்க. உங்கள் உயரம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆச்சரியப்படுவீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் வளர்ந்திருக்கும். ஆகவேதான் நீங்க உங்களை செதுக்கிக்கணும், நீங்க உங்களை உருவாக்கிக்கணும், நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஆன்ம வாழ்வு, உங்களுடைய உள்தன்மை, உங்களுடைய உள்ளான உணர்ச்சிகள் இதெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும், வலிமையா இருக்கணும், உறுதியா இருக்கணும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகளை நாங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தினந்தோறும் பேரன்போடு நாங்கள் உங்களுக்கு எடுத்து காண்பித்து கொடுக்கிற தேவ வார்த்தை வசனத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசங்களை அலட்சியமா நினைக்காதீங்க, அற்பமா நினைக்காதீங்க. நோட்ஸ் எடுங்க, இதை எழுதுங்க, இதை உங்கள் வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க, நடைமுறைப்படுத்துங்க. ஆச்சரியப்படுவீர்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு நாள் அல்ல, ஒரு நாள், ஒரு நாள், ஒரு நாள் அபாரமான வளர்ச்சி அடைவீர்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையிலே. ஆகவே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் ஆவலோடு தினமும் இந்த வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வாழ்வில் பெரிதான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் முதலாவதாக கற்றுக்கொள்ளுங்கள், பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள், தினந்தோறும் தவறாமல் இந்த வார்த்தையை கேளுங்கள், வார்த்தையை கேட்டு நடைமுறைப்படுத்துங்கள். ஒரு நாள் வரும் நீங்க யாரோடெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து உங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கீங்களோ அவங்கள ஒப்பிட்டு பார்க்கறத நிறுத்திட்டு உங்களை நீங்க செதுக்க நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்கள் உள்தன்மையை பலப்படுத்த நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒப்பிட்டு பார்க்க நினைத்தீர்கள் அல்லவா, அவர்களை விட நீங்கள் உயரமான இடத்திற்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை ஆர்வமாய் கேளுங்கள், வாஞ்சியை கேளுங்கள், பிராக்டிக்கல் லைஃப்ல நடைமுறைப்படுத்துங்கள். மென்மையாய் உள்ளே உள்தன்மையிலே வலிமையாக்கப்படுங்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க.
ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமேயானால் அன்பர்கள், நண்பர்கள், அறிந்தவர்கள், அறிமுகமானவர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் நீங்க அனுப்பி கொடுங்க. நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதம் அனைவரும் பெற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. மனதார நாங்க உங்களை வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கும் பிறந்த நாள், திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஏ சதீஷ், அன்பு சகோதரி எம் சுமித்ரா மற்றும் அன்பான பிள்ளைகள் ஏ எடின் ஃபரோ மற்றும் அன்பு மகள் எம் கிருத்திகா. இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் லாசரஸ் சிஸ்டர் லதா தம்பதியார். இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அருமையான பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டுகள், வருடங்கள், காலங்கள் முழுவதும் வளமாய் வாழ்ந்திருக்கும்படி உம்முடைய ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, தங்களுடைய நிலை அறிந்து நிதானித்து ஜபத்தோடு நல்ல திட்டங்களை தீர்மானித்து காரியங்களை துவக்க முடிய பிள்ளைகளுக்கு வேண்டிய விவேகங்களை தந்து நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற காலத்தில் நீர் உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்திலே அடங்கியிருக்க, தன்னை வளர்த்துக்கொள்ள, தன்னை செதுக்கிக் கொள்ள, தன்னை சீர்படுத்த நல்ல பக்குவங்களும் ஆலோசனையும் கேட்கிற பிள்ளைகள் அதை நடைமுறைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தருவீராக ராஜா. இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகள் அளவற்ற ரகத்திலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வாரிக்கை வரும் மட்டும் இதுபோல இன்னும் அநேகமான சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மங்களகரமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம், தயவு, ஆசீர்வாதம், வாக்குத்தத்த நன்மைகள், மேலான உச்சிதங்கள் விசேஷமான நாட்களை காண்கின்ற பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் என நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.